எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. இந்த ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ ரொம்ப சிம்பிளா செய்யலாங்க. வீட்லயே வந்து நம்ம அந்த ஸ்ட்ராபெரி சிரப் நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம இந்த ஸ்ட்ராபெரி சிரப் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி சிரப் வச்சு நான் மொஹிட்டோ எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ராபெரிஸ் இப்போ நல்ல சீசன்ல இருக்குங்க. ரொம்பவே சீப்பாக கிடைக்கிறது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது ஸ்ட்ராபெரிஸ் நிறைய வாங்கி நீங்கள் இந்த சிரப் நிறைய பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ நம்ம நிறைய ரெசிபிஸ் ஸ்ட்ராபெரி சிரப் வச்சு நம்ம செய்யலாம். இந்த ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு 4 to 5 tablespoons for 1 glass of strawberry mojito நான் யூஸ் பண்ணேன். half a lime, mint leaves and fresh strawberries for garnishing தேவைப்படும். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். அடுத்து வந்து ஸ்ப்ரைட், ஒரு லைம் பேஸ் சோடா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. லைம் பேஸ் சோடா பிடிக்கலையா நீங்கள் ஜஸ்ட் ரெகுலர் கிளப் சோடா எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதாங்க தேவை இதுக்கு பொருட்கள். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரி சிரப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி சிரப் அப் டு 6 months நீங்கள் வந்து பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் 1/2 kilo ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். மேலே இருக்க அந்த இலையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பாதியாக வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் சேர்த்துருக்கேன். அலாங் வித் 1 cup of sugar and 1 cup of water. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் இந்த ஸ்ட்ராபெரி சிரப்புக்கு. நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா முஷி ஆகிடணும். நல்லா வெந்து நல்லா வழுவழுன்னு ஆகிற கன்சிஸ்டன்சி வந்த பிற்பாடு அதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சீவில் வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி அந்த வடிகட்டணும். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து ஒரு சீவில் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் எடுத்து ஒரு 1/2 teaspoon வினிகர் சேர்த்து நல்லா இதை கூல் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப் டு 6 months இந்த ஸ்ட்ராபெரி சிரப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் டெசர்ட் ரெசிபீஸ், நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே கூட இது வந்து ரிசல்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே எக்கனாமிக்கல் அண்ட் வெரி சீப். வீட்லேயே வந்து நம்ம இது செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நிறைய இதெல்லாம் வாங்கி கடையிலேருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நிறையவே கேஷ் எல்லாம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு கூட நிறைய உங்களுக்கு உதவும். ஸோ இப்போ நல்லா இது நான் மேஷ் பண்ணி அந்த சீவில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த பியூரே ஆர் தட் சிரப் இஸ் ஸ்ட்ராபெரி சிரப். ஸோ அதுதான் வந்து கடையில் உங்களுக்கு விற்கிறாங்க. நிறைய உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்து வர விற்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுதல். ஸோ நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எக்கனாமிக்கல். நான் இப்போ வந்து 4 to 5 tablespoons ஆஃப் த ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்து ஒரு சில்ட் டால் டம்ளரில் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதோட வந்து 1/2 teaspoon ஆஃப் தட் லைம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து நட்மெக் பவுடர், ஜாதிக்காய் பவுடர் வந்து ஒரு ஜஸ்ட் 1 pinch நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் வரணும்னா. பட் யூ கேன் டோட்லி லீவ் தட் அவுட். நான் சேர்க்கல. அடுத்து வந்து புதினா இலை அண்ட் ஐஸ் வந்து நான் லேயர்ஸில் சேர்த்துட்ருக்கேன். இந்த புதினா இலை அண்ட் ஐஸ் நம்ம சேர்த்த பிற்பாடு இமீடியட்டாக நம்ம அந்த ஸ்ப்ரைட் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி அது நம்ம சர்வ் பண்ணிடணும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க இந்த ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் இது. நீங்கள் வந்து இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் ஆர் தி இன்ஃபோ பார் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த சேம் வீடியோ வந்து இங்கிலீஷில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ விஷ் டு யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை இங்கிலீஷ் சேனல் அஸ் வெல். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரா வச்சு நான் சர்வ் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிள், வெரி ரெஃப்ரெஷிங். அண்ட் இப்போ சம்மர் வரப்போகுது. ஸோ நிறையவே இந்த ஸ்ட்ராபெரி சிரப் செஞ்சு நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்காங்க. நிறைய ரெசிபிஸ் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ இஸ் ரெடி. நான் அதை சர்வ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களுக்கு திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.